Hi students, நம்ம இப்போ TNPSC Maths shortcut தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யலாம் ஈஸியாக செய்கிற மெத்தட் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எங்கே போகணும்னா இந்த இடத்துக்கு தான் போகணும். இது ரெண்டையும் கூட்டணும். 1 + 1/2 இது கூட்டினோம்னா என்ன கிடைக்கும்னா 3/2 கிடைக்கும். அடுத்து இது ஃபுல்லுக்கும் சேர்த்து 3/2ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். எப்படி இருக்குதுன்னா 1 + 1/1 + 1 + 1/3/2ன்னு சொல்லி இருக்கும். இதை தலைகீழ போட்டோம்னா இதைத்தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 + 2/3ன்னு சொல்லி இருக்கும். இதை பெருக்கி கூட்டினோம்னா 3 + 2/3ன்னு இருக்கும். இது என்ன கிடைக்கும்னா 5/3ன்னு சொல்லி கிடைக்கும். இந்த இடத்துல 5/3ன்னு சொல்லி போடணும். என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 1/1 + 1/5/3ன்னு சொல்லி இருக்கும். இதை தலைகீழ மாற்றணும். அப்போனா 3/5ன்னு சொல்லி மாறும். இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 3/5ன்னு சொல்லி இருக்கும். இதை இங்கே பெருக்கி ப்ளஸ் 3/5ன்னு சொல்லி போட்டோம்னா 5 + 3 8/5ன்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம் 8/5ன்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போனா 1 + 1/8/5ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இது தலைகீழ போடணும். அப்போனா 1 + 5/8ன்னு சொல்லி இருக்கும். இதை சுருக்கணும்னா 8 + 5/8 இது இங்கே பெருக்கி இங்கே கூட்டணும். 8யும் 5யும் கூட்டினோம்னா 13 கிடைக்கும் /8. இதுதான் ஆன்சர். இதை சால்வ் பண்ணி அடுத்து இதுக்கு வர்றதை இந்த நம்பரை சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த இடத்த சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து இதுக்கு சால்வ் பண்ணணும். கீழேருந்து கொஞ்சமாக மேலே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி பார்த்த சம் மாதிரியே 3 சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சரை கமெண்டில் போடுங்க. இங்கே 2ன்னு இருக்குது. இதை அதே மாதிரி தான் செய்யணும். மேலே 2ன்னு இருக்குது. அதை பார்த்து நம்ம போட்டுக்கொள்ளணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.